அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் திமுக தலைவர் அதிரடி கைது, போலீஸ் குவிப்பு, இது மாதிரி பார்த்திங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ அதிரடியாக திமுகவுடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா முடிந்து இப்போ அதிரடியாக ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்து புதிய ஆட்சியாக தமிழகத்தில் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் பொறுப்பேற்று இருக்காரு. இந்த நிலை ஏற்கனவே பார்த்திங்கன்னா அமைச்சரை கூட்டம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே நடைபெற்று இருந்த நிலையில் இப்போ மீண்டும் புதியதாக பார்த்திங்கன்னா 23 அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா நியமித்திருக்காங்க. இதை தொடர்ந்து அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன ஊழல்களாக நடந்திருக்கு, எதற்காக பார்த்திங்கன்னா இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ எடுத்திருக்காங்க. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக தாவக்காவுடைய அமைச்சர்கள் அனைவருமே பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ ஆளுநர்கிட்ட பார்த்திங்கன்னா சென்றிருக்காங்க. இந்த நிலையில் தான் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு திமுகவுடைய ஆட்சியில். வரலாறு காணாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ தெரிய வந்திருக்கு. இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா திமுக தலைமையகத்தில் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே இருக்குது. இப்போ திமுக தலைவர் அதிரடியாக கைது செய்யப்பட போகிறாரு அப்படின்ற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இன்று காலை சென்னையில் ஒரு பரபரப்பை கிளப்பிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி முடிவுக்கு வந்த நிலையில் ஸ்டாலின் அவர்களுமே ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்தார். இந்த தோல்வியின் காரணமாகவும் அதே மாதிரி திமுக நடந்திருக்கக்கூடிய ஊழலின் அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட்டு வெளியெடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய கூடாரமே அழியக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு. திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட போகிறாங்க அப்படின்ற தகவலும் இப்போ வெளியே இருக்குது. இதில் முக்கிய புள்ளியாக இருந்தவர் தான் திமுக தலைவர் ஸ்டாலின். இவர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா அந்தர்பால்ட்டி அடித்திருக்காங்க. அனைத்துக்குமே திமுகவுடைய தலைமைகள் தான் காரணம் அப்படின்றத இப்போ சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் இதுக்கான தகுந்த ஆதாரங்களும் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இப்போ வெள்ளை அறிக்கையை வெளியிடுவதற்காக இதில் என்னென்ன ஊழல்களாக நடந்திருக்கு அப்படின்றத இப்போ எடுத்திருக்காங்க. இந்த ஊழல் பட்டியலில் அதிரடியாக திமுகவுடைய கூடாரம் பார்த்தீங்கன்னா வசமாக சிக்கியிருக்காங்க. திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 22 அமைச்சர்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட போகிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே நடந்திருக்கு. எல்லாம் இதில் ஊழல் செய்த அனைத்து பணங்களையுமே பார்த்தீங்கன்னா இப்போ வெளிக்கொண்டு வர போகிறாங்க. இந்த பணத்தை அனைத்துமே திமுகவுடைய கூடாரத்தை அளிக்கக்கூடிய அளவிற்கு இப்போ தமிழகத்தில் சம்பவம் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா செய்திருக்காரு. அதிரடி உத்தரவின் அடிப்படையில் முதல்வர் விஜய் அவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை வழங்க போகிறதுக்கான ஏற்பாடுகளுமே இப்போ நடந்துட்டு இருக்குது. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.